ஆரம்பிச்சிட்டனால இனிமேல் சமைக்க போகிறோம். சமைச்சிட்டு 12 மணி 12:30க்கு சாப்பாடு கொடுக்கணும். இப்போவே லேட் ஆகிடுச்சு. ப்ரெஷர் குக்கரில் சமைக்கிறதுனால குயிக்காக சமைச்சிடலாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேனலுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. அதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படித்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் காலையிலேருந்து மாலை வரை வேலை வேலை வேலை. வேற என்ன சொல்கிறேன்னே தெரியல. இப்போ நம்ம காலையில் 5 மணிக்கு எழுப்பி தூங்குறதில்ல. ஒரு சிலர் தூங்குறவங்க இருக்காங்க. அவங்க காலைல 5 மணிக்கு எழுப்புனாங்கன்னா தூங்கிட்டு ஒன்று சின்ன பிள்ளைங்க இல்லாத வீட்டுங்களில் யாருக்கும் மேபி தூங்கி 10 மணிக்கு எழுப்பி அதுக்கு பிறகு வேலை செய்வாங்களா இருக்கும். இங்கே நான் 4 வருஷம் ஆகுது. ஆனால் தூங்கிக்கிட்டு அப்படிலாம் இருந்ததில்லை. காலைல எழுப்புனதுலேருந்து வேலை செஞ்சிட்ருப்பேன். அதனால பிரச்சனை இல்லை. ஃபோன் கழிச்சிக்கிட்டு அப்படித்தான் எனக்கு வாழ்க்கை போகுது. இந்த ஃபோன் மட்டும் இல்லாட்டி நம்ம ஒரு வாழ்க்கை லோஸ் தான். 2 வருஷம் முடிஞ்சோடனே ஊருக்கு ஓடணும் அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த ஃபோனை ஏதோ நம்ம என்ன சொல்கிறது, நம்ம கவலைகள், கனவுகள், நினைவுகள் எல்லாத்தையும் இந்த ஃபோன் மூலியமாக இல்லாமல் செஞ்சிட்ருக்கோம். இல்லைன்னா இங்கே வர ஒவ்வொருத்தரும் 2 வருஷம் முடிஞ்சு ஒரே ஓட்டம் அவங்கவுங்க தாய் நாட்டுக்கிட்ட அப்படித்தான் அங்கே போய்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். சமைக்க போகிறோம். நீங்களாம் என்ன சமைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் கோழி சோறு, கோழி மரக்கறியெல்லாம் ஒன்றா போட்டு அரிசி கிண்டி அதில் வச்சு வெப்சாக்க போகிறேன். ஓகே, நீங்களாம் என்ன சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்க, கோழியை காட்டுறேன். கோழி எடுத்து வச்சுருக்கேன். 1000 கிராம் 1 கிலோ கோழி. இந்த 1 கிலோ கோழியும் ஆக்கணும். நம்ம 1 கிலோ ஊர்னா எங்கள் வீட்டிலலாம் 5 பேர். நம்ம கொஞ்சமாக தான் சமைப்போம். ஒரு நேரம் சாப்பிட்டோம், 1 நேரம் அது சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இங்கே 1 கிலோ கோழி 1 நேரம் ஆனால் சாப்பிடுவாங்க, பாதியை ஏற்றிடுவாங்க. இது சாப்பாடை ரொம்பவே வேஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே கவலையாக இருக்கும். சாப்பாடை வீசிக்கல என்ன செய்ய. நம்ம ஊர்களில் எவ்வளோ பேர் சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. முடியுமா இப்படி சாப்பாடு வீசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கவலையாக இருக்கும். என்ன செய்யவும் சல்லிக்காரவங்க வீசுகிறாங்க. நம்ம கஷ்டக்கார நாட்டில் கணக்காக சமைச்சு கணக்காக சாப்பிடுவோம், வீச மாட்டோம். ஆனால் ஊங்க சாப்பாடு வீசிக்கல ரொம்பவே கவலையாக இருக்குது மனசுக்கு. வேறு என்ன கழிக்கிறது? சமைச்சு சாப்பாடை கொடுத்துட்டோம்னா சாப்பிட்டு படுத்துருவாங்க. இந்த சின்ன பொடியை தூங்கிக்கிட்டு இருக்கான். அதை எப்படியும் 1 மணி 2 மணிக்கு எழுந்திடுவான். அதுக்கு பிறகு அவனை பார்த்துக்கிட்டு இருக்கணும், போக்கிட்டு நிற்கணும். இப்படிதான் ஒவ்வொரு நாளும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் என்ன செய்கிறீங்க, என்ன சமைக்கிறீங்க? வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் என்ன சமைச்சிங்க, என்ன சாப்பாடு